என் அன்பு குழந்தையே, உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு உன் குலதெய்வத்திடம் இருந்து தண்டனை கிடைத்திருக்கிறது. இது என்ன தண்டனை? உன் குலதெய்வம் இவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுத்திருக்கிறது? ஆனால் இவர்கள் நல்லபடியாக இருக்கிறார்களே என்ற ஒரு சிந்தனை உனக்குள் வந்துவிட்டது அல்லவா? என்னவென்று உன் வராகி உனக்கு விளக்கமாக சொல்கிறேன். கவனமாக கேட்டு அதன் பிறகு என்ன நடக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் நம்மை எப்பொழுதும் அதிகமாக யோசிக்க வைக்கிறது. எந்த ஒரு விஷயம் உன்னை அதிகமாக யோசிக்க வைக்கவில்லையோ அந்த விஷயம் சரியாகவே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அதே நேரத்தில் உன்னை சிந்திக்க வைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே சில யோசனைகளுக்கு பிறகு உனக்கு சரியான முடிவை கொடுக்கும் விஷயங்களாக இருக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் மாறி மாறி நடக்கின்ற இந்த நேரம் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ சரியான புரிதலுக்குள் வரவேண்டிய காலகட்டம். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை அத்தனையிலும் நீ விரும்பிய ஒன்றை நிறைவாக நீ பெற்றிட வேண்டும் என்பதுதானே உண்மை. நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதானே உண்மை. ஆனால் சில விஷயங்கள் சில நேரங்களில் உன்னை அதிகமாக யோசிக்க வைக்கும் பொழுது நீ குழம்பி போய் விடுகிறாய். இந்த நேரத்தில் உன் வராகி உன்னை தேடி வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற சில விஷயங்களுக்கு இன்று நான் பதிலை உனக்கு கொடுக்க வேண்டும். ஏன் என்றால் நீ அதிகமாக குழம்பி போய் இருக்கின்றாய். சிந்தனைகள் அதிகமாக உனக்குள் வர வர, யோசனைகள் அதிகமாக உனக்குள் வர வர உன்னுடைய எண்ணங்கள் எங்கெங்கோ செல்ல தொடங்கிவிட்டது. உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய யோசனைகளும் வெளியே எங்கேயோ செல்ல தொடங்கிவிட்டது. அது மட்டுமல்ல, தவறான பாதைகளுக்கும் உன்னை அழைத்து செல்ல அது தயாராகி விட்டது. இனியும் இதை இப்படியே விட்டுவிட முடியாது. நீ அதிகமாக யோசிக்கின்ற ஒரு விஷயம் என்றால் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களை பற்றிதான். உன்னை வேதனைப்பட வைத்தவர்களும் உன்னை கலக்கமடைய செய்தவர்களையும் பற்றிதான். ஏன் என்றால் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் எல்லாமும் நல்லபடியாகவே நடக்கிறது. அவர்களின் எதிர்பார்ப்பது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீ உனக்கு இவர்கள் செய்த துரோகத்திற்கும் பாவத்திற்கும் அவர்களுக்கு ஏன் தண்டனை கிடைக்கவில்லை தாயே? ஏன் அவர்களை எதுவும் செய்யவில்லை என்ற எண்ணம் உனக்குள் வந்து கொண்டிருக்கிறது. இதை நினைத்து நினைத்தே என் பிள்ளை பாதி கவலை அடைந்து விட்டாய். இதையெல்லாம் யோசித்து யோசித்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் பாதி நாளை நீ தொலைத்து விட்டாய். உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்ற இந்த நேரத்தை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்கிறாய் என்றால் நிச்சயமாக உன்னை தேடி நடப்பது அத்தனையும் உன்னை அதிகமாக இந்த வாழ்க்கையில் யோசிக்க செய்வது உண்மைதானே? என் பிள்ளையே, தனக்கு என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் அத்தனையையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் தனக்கான ஒரு நம்பிக்கையை தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய். நீ தனக்கான ஒரு மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் நீ அதிகமாக தேடிக்கொண்டிருக்கிறாய். எப்பொழுது என்ன நடக்கும், எப்பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்று யோசித்தே என் பிள்ளை பாதி தூக்கத்தை நீ தொலைத்து விட்டாய். நம்மை சுற்றிலும் இந்த மனிதர்கள் வந்து நமக்கு எதை செய்வார்களோ ஏது செய்வார்களோ என்ற எண்ணம் உனக்குள் இருந்து வெளியே வந்தது எல்லாம் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் அம்மா சொல்கிறேன். உன் குலதெய்வம் இவர்களுக்கு கொடுத்த தண்டனை என்னவென்று நான் சொன்னால் இப்பொழுது ஏன் இவர்கள் இத்தனை சந்தோஷமாக இருக்கிறார்கள்? துரோகத்தை செய்தவர்களும் ஏன் இவ்வளவு மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, பொதுவாகவே யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் என்ன தண்டனையை வேண்டுமானாலும் கொடுக்கலாம்.
ஆனால் உன் குலதெய்வம் ஒரு தண்டனையை கொடுப்பது போல் ஆகாது. குலதெய்வம் நின்று ஒரு விஷயத்தை செய்வது போல் ஆகாது. குலதெய்வம் நின்று ஒருவருக்கு தண்டனையை கொடுக்கிறது என்றால் அந்த தண்டனையை நிச்சயமாக ஒரு காலமும் அவர்களால் நிறுத்தவும் முடியாது, அதிலிருந்து மீண்டு வரவும் முடியாது. குலதெய்வம் எல்லோரையுமே தன் பிள்ளைகளாக நினைக்கக்கூடியவர்கள். தன் குலத்தில் இருக்கின்ற அத்தனை பிள்ளைகளினுடைய நலனையும் இவர்கள் அக்கறையாக கொண்டவர்கள். அப்படி இருக்கும் பொழுது தன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பிள்ளைக்கு நல்லது நடந்தாலும் சரி, அந்த கெடுதலை இன்னொருவர் நினைத்திருந்தாலும் சரி, யாருக்கு யார் எதை செய்தாலும் சரி, அதை இவர்கள் அவ்வளவு சுலபமாக தண்டனைகளை கொடுத்து அவர்களை தண்டிக்க மாட்டார்கள். மாறாக அந்த பிள்ளைகளை திருத்தி நல்வழிப்படுத்தவும் அவர்களுக்கு நல்ல பாடத்தை எடுத்து சொல்லவும் தான் இவர்கள் முயற்சி செய்வார்கள். அதையும் தாண்டி அவர்கள் இப்படிதான் தவறுகளை செய்வேன், யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் தவறுகளையே செய்து கொண்டு இருப்பார்களே. ஆனால் நிச்சயமாக அவர்கள் தெய்வத்தின் கைகளில் மிகப்பெரிய தண்டனைக்கு ஆளாக்கப்படுவார்கள் என்பதுதான் உண்மை. தெய்வத்திடம் இருந்து இவர்கள் மிகப்பெரிய அளவில் கஷ்டத்தை அனுபவிப்பார்கள் என்பதுதான் உண்மை. எவ்வளவோ இன்னல்களையும் இடர்களையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ள தெரியாதவர்கள், தனக்கு கிடைக்கின்ற அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள தெரியாதவர்கள், வாழ்க்கை முழுமைக்குமே பிரச்சனைகளுக்குள் சிக்கி தவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படும். எவ்வளவு துன்பங்கள் வந்திருந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்திருந்தாலும், யார் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்திருந்தாலும் அந்த சூழ்நிலையை தாண்டி அவரவர்க்கென சரியானது ஒரு பாடத்தை நிச்சயமாக இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுக்கத்தான் வேண்டும் அல்லவா? இது போலதான் உன் குலதெய்வமும் பொறுத்து பொறுத்து பார்த்து இப்பொழுது அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விட்டது. தண்டனை கொடுத்த பிறகு இவர்களினுடைய சந்தோஷம் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் அங்கே அதிகமாக சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? உன் குலதெய்வம் இவர்களுக்கு கொடுத்த தண்டனை எப்படிப்பட்ட தண்டனை தெரியுமா? எப்படி இவர்கள் உனக்கு ஒரு விஷயத்தை தருவதாக சொல்லி உன்னை ஏமாற்றி உன்னை காயப்படுத்தினார்களோ, ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கவிருப்பதை இடையில் புகுந்து தட்டி பறித்தார்களோ, அதுபோல இப்பொழுது இவர்கள் உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். மிகப்பெரிய ஏமாற்றத்தை அடுத்ததாக சந்திக்க போகிறார்கள். உனக்கு எதையெல்லாம் செய்ய நினைத்தார்களோ அதுவெல்லாம் அவர்களுக்கு திரும்ப இருக்கின்றது என்பது ஒரு புறம். அதை தாண்டி ஒரு விஷயம் நடக்கிறது. அது என்ன தெரியுமா? என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்ய நினைத்த விஷயத்தை எல்லாம் உன் குலதெய்வம் கண்டதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்தது. ஏன் தெரியுமா? எவ்வளவுதான் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைத்தாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு. தெய்வத்தையே சோதிக்க கூடாது. தெய்வத்தின் பொறுமையை சோதித்து பார்க்க நினைத்தால் தெய்வம் அதற்கு பதிலாக என்ன கொடுக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? துரோகத்தை செய்யும் பொழுது, பாவத்தை செய்யும் பொழுதும், மற்றவர்களை கண்ணீர் விட வைக்கும் பொழுதும் தெய்வத்தின் மீது பயமில்லாமல் இவர்களுக்கு போய்விட்டதே. தெய்வம் என்ற ஒன்று இருப்பதையே இவர்கள் பெரிதுபடுத்தாமல் இருந்து விட்டார்களே. இனிமேலும் இது இப்படியே விட்டுவிடக்கூடாது. இது இப்படியே விட்டுவிடக்கூடிய விஷயமும் அல்ல. இதற்கு மேலும் இவர்களை இப்படியே விட்டு வைத்தோமானால் இவர்கள் தெய்வத்தையே தன் கைக்குள் வைத்துக்கொண்டு தனக்கு எல்லா நல்லதும் நடக்குது போல நினைத்து கொள்வார்கள். அப்படியானால் இவர்களுக்கு உன் குலதெய்வம் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? என் குழந்தையே, எவ்வளவுதான் இவர்கள் தெய்வத்தின் முன்னால் நின்று வேண்டினாலும், எவ்வளவுதான் இவர்கள் குலதெய்வத்தை விழுந்து விழுந்து வணங்கினாலும், குலதெய்வத்தின் முன் வரிசையில் நின்று இவர்கள் வணங்கினாலும் உன் குலதெய்வத்தின் பார்வை இவர்களின் மீது படவே படாது. உன் குலதெய்வம் ஒருபோதும் இவர்களை என்னவென்று ஏறிட்டு பார்க்காது என்று அவர்கள் வாக்குறுதி கொடுத்து விட்டார்கள். உன் குலதெய்வம் கொடுத்த தண்டனையை கேட்டால் எனக்கே வருத்தமாக தான் இருக்கிறது. ஆனால் என்ன செய்ய முடியும்? இவர்கள் செய்த பாவம் அப்படிப்பட்டது. இவர்கள் செய்த பாவங்கள் ஒவ்வொன்றும்
அப்படிப்பட்ட பாவங்கள். இவர்கள் ஒருவரின் வாழ்க்கையை அழிக்க நினைத்ததும், அவர்களினுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்றே இன்னல்களை கொடுக்க நினைத்ததும், சோதனைகளை கொடுத்து அவர்களை வேதனைப்படுத்தியதும் என்று இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? மேலும் மேலும் பல கஷ்டங்களையும் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் கொடுத்து ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இவர்கள் இன்னமும் பல இன்னல்களை ஏற்படுத்துவதற்கு முன்பே இத்தோடு இவர்களை தட்டிவிட வேண்டும் என்று உன் குலதெய்வம் நினைத்து விட்டது. இல்லை, நாம் இனியும் இவர்களின் மீது நம் பார்வையை கொடுத்து இவர்களை நல்வழிப்படுத்தலாம். வாழ வைத்தோமானால் இவர்களுக்கு இதன் மீது, இந்த வாழ்க்கையின் மீது இருந்த பயமே இல்லாமல் போய்விடும். இந்த வாழ்க்கையின் மீது இவர்களுக்கு எந்த விதத்திலும் கவனம் இல்லாமல் போய்விடும். நாம் என்ன செய்தாலும் சரிதான், நம்மை யார் கேட்பதற்கு, நம்மை தெய்வம் என்ன செய்யும் என்பது போன்ற ஒரு எண்ணம் இவர்களுக்குள் வந்துவிடும். இந்த எண்ணத்தினால் மேலும் மேலும் தவறுகளை தான் செய்ய நினைப்பார்களே தவிர ஒரு பொழுதும் யாருக்கும் எந்த நல்லதையும் இவர்கள் செய்துவிட மாட்டார்கள். இதை புரிந்து கொண்ட உன் குலதெய்வம் இவர்களுக்கு கொடுத்த தண்டனை தான் இது. ஒருபோதும் உன் குலதெய்வம் இனி அவர்களை ஏறிட்டு பார்க்காது. நீ கர்வத்தோடு போய் நில். உன் குலதெய்வத்தின் சன்னதியில் உன் குலதெய்வம் உன்னைதான் பார்க்கிறதே தவிர தவறு செய்தவர்களையும் மற்றவர்களுக்கு துரோகத்தை செய்தவர்களையும் ஒருபோதும் ஏறெடுத்து பார்ப்பது கிடையாது. இனி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வாழ்க்கையில் சறுக்கல்கள் தொடங்கும். இனி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சரிவு ஆரம்பிக்கும். இவர்கள் செய்த பாவம், இவர்கள் செய்த துரோகம் என்று ஒவ்வொன்றும் இவர்களை பாடாய்படுத்தும். இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று அவர்களுக்கு புரிய வைக்கும். தான் செய்த தவறு எத்தனை பெரியது, இனி வாழ்க்கையில் எப்பொழுதும் நாம் இது போன்ற ஒரு தவறை செய்துவிடக் கூடாது என்ற ஒரு எண்ணத்தை அவர்களுக்குள் உருவாக்கும். இப்படி செய்த தவறை புரிய வைக்க குலதெய்வம் கொடுத்த தண்டனை இது. இப்பொழுது இந்த தவறை இவர்கள் திருத்திக் கொள்ளவில்லை என்றால் இனி உன் குலதெய்வத்தை இவர்கள் வணங்கிவிடவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவர்களை தள்ளிவிட்டு விடுவார்கள் என்பதை மறந்து விடாதே. என்ன வேண்டும் என்றாலும், ஏது வேண்டும் என்றாலும், எதற்கெடுத்தாலும் குலதெய்வத்தின் முன்னால் நின்று சாதித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் அல்லவா? அதற்கு குலதெய்வம் வாய்ப்புகளை கொடுக்காது. குலதெய்வம் அதற்கு வாய்ப்புகளை மறுத்து தண்டனைகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு செய்கின்ற இந்த விஷயங்களை நீ சற்று கவனமாக என்னவென்று சிந்தித்து பார். உன்னை தொடர்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று சற்று உன்னிப்பாக நீ கவனித்து பார். வராகி ஒரு காரியத்தை சொல்கிறாள், இதில் உண்மை இருக்குமா என்ற சந்தேகம் உனக்கு வருகிறதா? அப்படியானால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் சற்று கவனித்து பார். இவர்களுக்கு என்ன நடக்கிறது? குலதெய்வத்தின் சன்னதியில் நின்று இவர்கள் தெய்வத்தை வணங்கும் பொழுது எத்தனை பேர் இவர்களை ஏளனமாக பார்க்கிறார்கள், எத்தனை பேர் இவர்களை பார்த்து சிரிக்கிறார்கள், எத்தனை பேர் இவர்களை கோபத்தோடு பார்த்து இவர்கள் எல்லாம் எதற்கு தெய்வத்தை வணங்க வருகிறார்கள் என்று சொல்கிறார்கள் என்று சற்று உன்னிப்பாக கவனித்து பார். உன் வராகி சொல்கின்ற வார்த்தைகள் எத்தனை உண்மையானது என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உன்னை தேடி உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். உனக்காக ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்ற கவனம் உனக்குள் இருக்க வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற எல்லாமுமே இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தவிருக்கின்ற உண்மைகளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடத்துவதை நான் சரியாக தான் நடத்தி கொண்டிருக்கிறேன். உன் குலதெய்வமும் உனக்காக முன்னின்று அத்தனை விஷயங்களையும் சரியாக தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் எக்காரணத்தை கொண்டும் எந்த இடத்திலும் எதையும் நீ விட்டு விடாதே. சரியாகவே உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனையையும் தந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடப்பது எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடந்து இந்த வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களையும் உனக்கு கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய்.
நான் முன்னின்று இனி நீ எல்லாவற்றையும் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இத்தனை காலம் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். இந்த மனிதர்கள் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தார்கள். அவர்கள் கண்ணீர் சிந்த வைத்த கண்ணீர் துளிகள் எல்லாம் போதும். இனியாவது உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதில் நீ கவனமாக இருந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனையையும் நீ நிச்சயமாக மன மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள். உன்னோடு எதற்கும் நான் வருவேன். உன் வராகி ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். மற்ற எல்லாமுமே உனக்கென இந்த வாழ்க்கையில் உண்மைகளை எடுத்துச் சொல்ல வருகின்ற விஷயங்கள் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். என்னாலும் நீ நினைத்தபடி உன் வாழ்க்கை மாறட்டும். துரோகத்தை எண்ணி ஒருபொழுதும் உன்னுடைய நிம்மதியை நீ இழந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்களும் உன் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களும் என்றும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். எதை நினைத்தும் வருந்த வேண்டாம். என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாய் துணை இருந்து எப்பொழுதும் நல்லதை செய்து கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் வரையிலும் உனக்கு நிச்சயமாக வெற்றி என்பது கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த தாயின் அன்பு எப்பொழுதும் உன்னை மகிழ்ச்சி படுத்தும் என்பதை நீ நம்ப தொடங்கினால் அது போதும். நான் நினைத்ததை சாதித்து விட்ட மகிழ்ச்சியில் நிச்சயமாக உன் தாயானவள் எப்பொழுதும் பெரும் மகிழ்ச்சியோடு உன்னை தினம் தினம் தேடி வருவேன் என்பதை புரிந்து கொள்வாய். முன்னோர்களின் ஆசிகளை நிச்சயமாக நீ பெறக்கூடிய ஒரு நாளாக அனைத்து நாளும் இருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன் குலதெய்வத்தின் ஆசீர்வாதங்களையும் நீ இந்த நாளில் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வாய்ப்பு உனக்கு தெளிவாக கிடைப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி என்றும் என்றென்றும் உன்னை தேடி வரும் இந்த நேரங்கள் உனக்கு வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க என்னுடைய அன்பு கொண்டு அதை உனக்கு நிறைவேற்றும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு இனிமேல் எந்த கவலைகளும் நிரந்தரமானது இல்லை என்பதை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். இனி நல்லது நடக்கட்டும். எப்பொழுதும் உனக்கு நீ விரும்பியதை விட பெரும் மகிழ்ச்சியான நம்பிக்கைகள் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு கிடைக்கட்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, கலங்காதிரு. உன் வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்த நான் வருவேன் என்பதை நிச்சயமாக அடுத்தடுத்த நிலைகளில் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய். அடுத்தடுத்த நேரங்களில் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக உன் வாழ்க்கையில் மீட்டெடுத்து விடுவாய் என்பதை மறந்து விடாதே. நிச்சயமாக என் பிள்ளைக்கு உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வருவதில் எனக்கு அத்தனை மகிழ்ச்சி. உன்னை தொடர்ந்து உனக்கான வெற்றியை கொடுப்பதில் எனக்கு அத்தனை சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என்னுடைய மகிழ்ச்சிக்கான காரணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உன்னை நம்பிக்கையோடு வாழ சொல்லும் என்பதை நீ எக்காலத்திலும் புரிந்து கொண்டாயானால் அது உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பது எப்பொழுதும் உனக்கு புரிந்துவிடும். உன்னை மேலும் மேலும் இந்த சூழ்நிலைகளில் இருந்து மீட்டெடுப்பது உனக்கு எப்பொழுதும் கவனமாக தெரிந்துவிடும் என்பதை மறந்து விடாதே. வராகி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆறுதல்களும் உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றட்டும். உன்னை வெற்றியின் பாதையில் அது சரியாகவே அழைத்து செல்லட்டும். அம்மாவின் கைப்பிடித்து நிற்கும் பொழுது உனக்கு ஏன் கவலை, உனக்கு ஏன் கஷ்டங்களும் துன்பங்களும்? இனி எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ள வேண்டாம். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் என்றென்றும் கிடைத்து கொண்டேதான் இருக்கிறது. என் அன்பு குழந்தையே, என்னுடைய வார்த்தைகளை நீ தினம் தினம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த தாயினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைக்காமல் போகுமா? நன்றாக யோசித்து பார். நீயாகவா இந்த தாயை தேடி வருகிறாய்? இல்லை அல்லவா? இந்த வராகியானவள் தான் எப்பொழுதும் உன்னை தேடி தேடி வந்து உனக்கான நல்ல வாக்குகளையும் உனக்கான நல்ல ஆறுதல்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறாள். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். உனக்கு தீமைகள் நடக்கும் பொழுது நிச்சயமாக
அதனை நான் வேறறுப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் அன்பு குழந்தையே, இந்த தாய் உன்னோடு இருப்பது உனக்கு எத்தனை பெரிய பாக்கியம் தெரியுமா? என்னுடைய அருள் கிடைக்காமல், என்னுடைய ஆசீர்வாதம் கிடைக்காமல், என்னுடைய பார்வை சிலருக்கு படவில்லையே என்று எத்தனையோ கோடிக்கணக்கான பிள்ளைகள் என் வாசலில் எனக்காக காத்திருக்கும் பொழுது, எல்லா நாட்களிலும் நல்ல நாளோ கெட்ட நாளோ எந்த நாளாக இருந்தாலும் நான் உன்னை தேடி உன் வீட்டிற்கே வந்து என்னுடைய வார்த்தைகளை உன் காதுகளில் நான் கேட்க வைக்கிறேனே, நீ எத்தனை பாக்கியம் பெற்ற குழந்தை என்று யோசித்துப் பார். நிச்சயமாக நீ செய்யும் எல்லா செயலிலும் நேர்மையும் நன்மையும் இருக்கிறது என்றால் உன் வாழ்க்கை நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, இனி நடப்பது எல்லாம் நன்மையாகவே நடக்கட்டும். எல்லாம் நிச்சயமாக உனக்கு மாறும். என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் என்றென்றும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கட்டும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. பஞ்சமியின் நாயகியே போற்றி. சிம்ம வாகினியே போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.